டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ள நிலையில் இது சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்த செய்தி அறிந்ததும் ஆம் ஆத்மி கட்சியினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம் முன்பு கூடிய அந்த கட்சியினர் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவரும் டெல்லி அமைச்சருமான அதிஷி கூறியுள்ளார். சிறையிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வருவதன் மூலம் சர்வாதிகாரத்திற்கு எதிரான இயக்கம் வலுப்பெறும் என்று அதிஷி தெரிவித்துள்ளார். अरविंद केजरीवाल जी इस देश की 6 नेशनल पार्टीज में से एक के नेशनल कन्वीनर हैं और नेशनल इलेक्शंस की घोषणा के 5 दिन बाद उनको जेल भेजना ये डिक्टेटरशिप की निशानी है. हम ये कहाँ सुनते थे? हम ये पाकिस्तान में सुनते थे, बांग्लादेश में सुनते थे, सूडान में सुनते थे, बुरुंडी जैसे अफ्रीकन देशों में सुनते थे कि चुनाव की घोषणा हुई और तानाशाह ने सारे विपक्ष के नेताओं को जेल भेज दिया. लेकिन आज सुप्रीम कोर्ट ने हमारे देश के लोकतंत्र को बचाया है, हमारे देश के संविधान को बचाया है और मैं उनका धन्यवाद करती हूँ. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருப்பதை காங்கிரஸ் கட்சி வரவேற்பதாக அந்த கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பவன் கெரா கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கும் நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் பவன் கெரா குறிப்பிட்டுள்ளார். அநீதிக்கு எதிரான இந்த வெற்றி நமது ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துகிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடைக்கால ஜாமீன் கிடைத்திருப்பது நீதியை எடுத்துக்காட்டியிருப்பது மட்டுமன்றி இந்தியா கூட்டணியையும் பலப்படுத்தும் என்று பதிவிட்டுள்ளார். கெஜ்ரிவாலுக்கு கிடைத்துள்ள இடைக்கால ஜாமீன் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனநாயகத்தை வலுப்படுத்த வாய்ப்பாக அமையும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா கூறியுள்ளார். இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஜனநாயக வரலாற்றில் முக்கிய முன் உதாரணம் என்று பாராட்டியுள்ளார். சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக காற்று திசைமாறி வீசுவதன் பெரிய அடையாளமே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று உத்தவ் சிவசேனா கட்சி முன்னாள் அமைச்சர் ஆதித்ய தாக்கரே தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.